ஆட்டோ மடக்குடா. ஏய் நிறுத்தி ஆட்டோவை. ஹாய் பேட் பாய். சட்டப்படி ஆட்டோல 3 பேர் தான் போக முடியும். இப்படி ஒரே நேரத்தில் எல்லாரும் வந்தா எப்படி? பாட்மா ஏயா எங்க தலையை கடத்திட்டாங்க. நாங்களே சைக்கிள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இது மீறி நீ ஆட்டோ ஓட்டுற? ஏம்பா உங்க தலைவியை நானும் ஆட்டோ ஒரு கடத்தினேன். நம்ம கிட்டே ரவு சொல்றியே. இனி வாயால பேசி பிரயோஜனம் இல்ல. ஏய் ஐயோ தலைவர் போட்டோ. நான் நிரந்தர ஆட்டோக்காரன். என்னை யாரும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. டயலாக் ராங்கா இருக்கு. ஏய் போட்டோ கட்டுறா. ஏய் அடிமேல் அடி விழுகிறதா? வேதனையும் சோதனையும் கைகுலுக்கிக் கொள்கிறது. கவலைப்படாதே, உன் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறேன். கையை நீட்டு. கையெல்லாம் தூக்க முடியாது, வேணா எடுத்து பாத்துக்க. போன ஜென்மத்தில் நீங்க சுவாகா முனிவரா இருந்திருக்கீங்க. ஓ, போன ஜென்மத்துல நான் முனிவரா? ஆமா, உங்களுக்கு எதிரியா சடுகுடு சாமியார் இருந்திருக்காரு. என்னது புடுபுடு சாமியாரா? சடுகுடு சாமியார். அந்த ஜென்மத்தில் நீங்க அவர் துண்டால் அடிச்சே கொடுமைப்படுத்திருக்கீங்க. அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான் இந்த ஜென்மத்துல சிவசிவ ஈஸ்வரர் அவதாரம் எடுத்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கார். போன ஜென்மத்தில் நீ அவரை துண்டால் அடிக்கும்போது அவரால் அந்த துண்டை புடுங்க முடியல. இந்த ஜென்மத்துல ஒரே புடுங்க புடிங்கிடுவாரு. அவர் என்ன பெரிய அவதாரமா? அப்படிலாம் அனாவசியமா பேசக்கூடாது. அப்படிதான் பேசுவோம். புடிங்கிற மரியாதை. அவர் கடவுள் மாதிரி சோதனையெல்லாம் கொடுப்பாரு. நீதான் பொறுத்துக்கணும். எப்பவும் போல கோவப்பட்டு அவரை தொட்ட நீ கெட்ட. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிங்க தொடுவேன்? ஆமா, அந்த அவதாரத்தை நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஈஸ்வரன் எப்படி இருப்பான்? கருப்பாத்தான் இருப்பான். ஆமா, நம்ம நாட்டுல 99 பேர் கருப்பாத்தான் இருக்கானுங்க. எவனோ எப்படியோ சிகப்பா பிறந்துறான். அவனுக்கு கொடுக்கிற தொல்லை தாங்க முடியல. அடுத்தது எவன் ஒன்னு உரிமையோட மகனேன்னு கூப்பிடுறானோ அவனே அவதாரம். ஆமா, அந்த அவதாரம் இப்ப எங்க இருக்கு? இங்க இருந்து சரியா 210 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு அழகிய கிராமம் இருக்கு. அங்க அந்த அவதாரம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு பதிலா பல பூட்டுகள் உடைச்சிருந்தா நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கலாம். என் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திருக்கலாம். அந்த ஜோசிகாரன் வேற உன்னை நோக்கி ஒரு அவதாரம் வரப்போகுது, உன்னை பார்க்க போகுதுன்னு சொன்னானே. என்னைக்கு அந்த அவதாரம் என்ன நோக்கிறது, என்ன பாக்குறது? இதுதான் அந்த அவதாரமா? ஆட்டோ வருமா? என்னடா பேப, நான் என்ன ஊமையாடா? இல்ல, நீங்க தானே செய்ய கட்டுனீங்க. ஓ திமிரா? உன்ன மாதிரி கரல கட்டைகளா ஆட்டோ வராது, நடந்து போ. நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீ என்ன அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டனா? இல்ல, பல் கிளின்டன். என்னது பல் கிளீன் பண்றவனா? என்ன கிராமத்தான் கருப்பா இருக்கான்னு பாத்தியா? ஈஸ்வரன் பரம்பரை அழிச்சிருவா அழிச்சு. ஈஸ்வரன் எப்படி இருப்பான்? கருப்பாத்தான் இருப்பான். ஓ, ஆட்டோ வருமா வராதா? ஆட்டோ வெயிட்டிங். மகனே, ஆட்டோ வருமா வராதா? எவன் ஒன்னு உரிமையோட மகனேங்கிறானோ அவனே அவதாரம். அவதாரம் அவதாரம் அமருங்கள். கொஞ்சம் கையெடுங்க, கையெடுங்க. இத புடுங்குறது கஷ்டப்பட்டீங்களே, பாத்தீங்களா? ஒரே புடுங்க புடிக்கிட்டேன். ஒரே புடுங்க புடிங்கிடுவோம். இதுதான் அவதாரமா? அவதாரம் இனிமே ஆட்டோ வராது. அதான் ஒரே புடுங்க புடிக்கிட்டீங்களே. நான் கலெக்டர் விட்டு போனோம். உங்களுக்கு ஆட்டோ தானே வேணும்? வேற ஆட்டோக்கு ஏற்பாடு பண்றேன். ஆட்டோ. அச்சோ, எவன் கண்ணுல படக்கூடாது நினைச்சா அவன் கண்ணிலே பட்டுட்டுனே. என்னங்க ஆட்டோ வச்சுட்டு இந்த முடிவு வந்துட்டீங்க? எந்த முடிவு? டயர்ல எடுத்து போறீங்க, தூக்க மாட்டே தானே? அடிங்க. நான் ஏன்டா தூக்க மாட்டேங்கன்னு? நான் கல்லடைக்கு போறேன்டா. உங்களுக்கு என்ன தலையெழுத்து? நான் உன்ன மாதிரி ஒண்டி கேட்டு இல்ல. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். அதுக்காக தாண்டா ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம வேலைக்கு போறேன். நானும் வருவேன். ஐயோ நீ வேணாம்ப்பா, உனக்கு 1000 வேலை இருக்கு, அத போய் செய். உங்க கூட வரதான் என் வேலை. ஐயோ, நான் தனியா உழைச்சுக்கிறேன், தனியா சம்பாரிச்சுக்கிறேன். ராமருக்கு அணில் உதவுன மாதிரி நானும் உதவுறேன். அடே, அணில் வேற பெருச்சாளி வேற. அதுவா முக்கியம்? உங்க தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். போங்க. தள்ளாதடா. ஏங்கப்பா, எவ்வளவு பெரிய கல்லு. கல்லுதான். நான் என்ன தங்க சுரங்கம்னு சொன்னேன்? ஏங்கப்பா. ஏங்க, எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்களே, எனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி கொடுங்களேன். ஆமா, நான் கல்வித்துறை, காவல்துறை, உள்துறை, வெளித்துறை, பரிசுத்துறை, படகுத்துறை, இப்படி பல இலாக்கா வச்சிருக்கிறேன். அதுல உனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி கொடுக்குறேன். போடா நாயே, நானே கல் உடைச்சு கஷ்டப்படுறேன். உங்க கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். என் கஷ்டமே நீதான். பங்கு போட்டா ஒன்னதான் போடணும். இது என்ன தபால் பெட்டியா? பாம்பெட்டி. இது என்ன செய்யறது? இங்க பாரு,
இத ரெண்டு கையிலயும் புடிச்சிட்டு இப்படி அமுக்கினா பாம்பு வெடிக்கு. அண்ணே இந்த விளையாட்டு எனக்கு கொடுக்கணே. டேய் இது பாம்புடா, உனக்கு தெரியுமா? எங்க ஊர்ல எத்தனை சைக்கிள் காத்தடிச்சிருக்கேன். அப்படியா? சரி பாரு, இத எடுத்துட்டு போய் இந்த ஒயரையும் எடுத்துட்டு போய் நான் அங்க கனெக்ஷன் கொடுப்பேன். கொடுத்துட்டு உன்னை அமுக்கும்ப, நீ அமுக்கிரு, வேலை முடிஞ்சிரு, ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடுவோம். சரிங்கண்ணா. சரியா? சரிங்கண்ணா. டேய் கரெக்டா அமுக்குவியா? கரெக்டா அமுக்கிறேன். அதான். டேய் எப்படி அமுக்கு தெரியுமில்ல? தெரியுண்ணே. டேய் பாம்பு வச்சுட்டேன், எப்படி அமுக்குன்னு தெரியுமில்ல? இப்படிதான் கரெக்டா அமுக்கணும். தங்கச்சிக்காக வேர்வை சிந்தி உழைக்கிறான் பாத்திருக்கேன். ரத்த சிந்தி உழைக்கிறான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அவனை தொட்ட நீ கெட்ட. இந்தாங்க, இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சுட்டு எப்படியாவது கண்ணு வாங்கி கொடுங்க. இங்க பாருங்க, எனக்கு நாக்க விட வாக்கு தான் முக்கியம். நாக்கு சரியில்லைன்னா வாய்தான் நாரும், ஆனா வாக்கு சரியில்லைன்னா வாழ்க்கையே நாரிடும். எங்க கொஞ்சம் ஊது. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாருதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? இதெல்லாம் வாயி. டேய் வாயை பத்தி நீ பேச விடுங்கண்ணே. ஒருத்தர் உயிரோட இருக்கும் போதே நான் இடது கண்ண தானவ தரம்னு ஒத்துக்கிட்டாரு. இடது கண்ணா? டேய் எனக்கு வலது கண்ணு போயிருக்கேன், எப்படா மேட்ச் ஆகும்? கண்ணு 2 தான், ஆனா பார்வை ஒண்ணுதானே. அப்படி போடு. வர்ற பாட்டிட்ட பேசி முடிச்சிருங்க, அப்புறம் நீங்க பாக்குற பார்வை ராஜ பார்வை தான். ஆஹா, உயிரோட இருக்கும் போதே எனக்கு கண்ணை தானம் பண்றேன்னு சொல்ற அந்த தர்ம கருத்தா எங்கே? அந்த வள்ளல் எங்கே? அந்த கர்ம வீரர் எங்கே? ஏய் என்னடா இது மிருகங்கத்துற மாதிரி சவுண்ட்? வாங்கய்யா. யார் இவரு? இவர்தான் உங்களுக்கு கண்ணை கொடுக்க போற பிரபு. அப்படியா? பணம் ரெடியா இருக்கா? இந்தாங்க உங்க கையாலே கொடுங்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 1 லட்சம் ரூபாயா? ஆமா. உனக்கு எவ்வளவு தரணும்? 5000 தரணும். நீ 20ஆவே எடுத்துக்கோ. உனக்கு 35000 தரணும். அப்ப 40 வச்சுக்கோ. உனக்கு 20000. அப்ப 25 வச்சுக்கோ. உங்களுக்கு எனக்கு 10000. 10 தானே, 15 எடுத்துக்கோ. மீதி இருந்தா பால்காரனுக்கு கணக்கு தீர்த்து. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, பிரிச்சு எடுத்துக்காங்க. என்னது கடன் சொல்ல? கண்ணை கொடுத்து கடன் அடைக்கிறாரா? ரொம்ப நன்றிங்க. வணக்கம் பிரபு. என்ன கும்பிடாதீங்க. உங்களுக்கு கண் பார்வை வரணுங்கிறதுக்காக என் கையில காலில விழுந்து கெஞ்சி கூத்தாடி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணாரே, அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. அவர் தெய்வம்ங்கிறது எனக்கு தெரியுங்க. ஐயோ, 2 பேரும் மாறி மாறி புகழ்றீங்களே, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. மேட்டுக்கு வாங்க. மேட்ரு என்ன? எனக்கு கண்ணு வேணும். கேளுங்க ஐயா, நான் உயிரோட இருக்கும் போதே என் இடது கண்ணை உங்களுக்கு தானமா தரதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது தன் கண்ணால கைய பார்க்கலாம், காலை பார்க்கலாம், மூக்க பார்க்கலாம், வாய பார்க்கலாம், முதுக கூட பார்க்கலாம். ஆனா தன் கண்ணாலேயே தன் கண்ணை பாக்குற பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு ஐயா. எனக்கு தரேன்னு சொன்னீங்களே புனிதமான கண்ணு, அத கொஞ்சம் நான் பார்க்கலாங்களா? அதுக்கு என்ன, தாராளமா பாருங்க ஐயா. பாக்கணும்னு சொன்னது நானு, அதான் காட்டுறேனே, பாருங்க ஐயா. என்ன பாருங்க? அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கனே ஐயா. பாக்கணும்னு சொன்னது நானு ஐயா, காட்டிக்கிட்டே இருக்கனே, கண்ணை பாருங்க. ஓ, மேட்ரு அப்படியா? நீங்க எந்த கண்ணை குடுக்கறீங்க எனக்கு? என்னுடைய இடது கண். அப்படியா? அப்ப வலது கண்ணை ஒரு கையால மூடிட்டு இடது கண்ணை மட்டும் காட்டுங்க. ஓ, காட்டலாமே. இது என்னது தெரியுதா? எதுவுமே தெரியலீங்களே. நல்லா பார்த்து சொல்லுங்க. கைய காட்டுங்க. கை இல்லாம தான பையா? தெரியுதா? நிழலாவது தெரியுதா? இருளாவே தெரியுதா? இருளாவே தெரியுதா? ஐயோ, அந்த கண்ணை எடுத்து இந்த கண்ணுல வைக்கிறேன். சரி போது, கை எடுங்க. சரி, அந்த கண்ணை மூடிட்டு இந்த கண்ணை காட்டுங்க. காட்டுறேன். இது எத்தனை? ரெட்டை. ரெட்டை இல்லடா. ஏண்டா, ஏற்கனவே செத்து போன கண் எடுத்து எனக்கு வைக்கலான்னு பாக்குறியா? இதுக்கா 1 லட்சம்? டேய், நான் வந்து ஒத்த கண்ணனை அலைஞ்சாலும் அலைவனே தவிர சொத்த கண்ணனை அலைய மாட்டேன். அவனை தொட்ட நீ கெட்ட. நோ ப்ராப்ளம். மரம், செடி, கொடி எல்லாம் பச்சை பசேல்னு தெரியுதே. என்ன தேய்ச்சி குடிச்சது அந்த ஒரு கண்ணு சரியா போயிடுச்சு. அனாவசியமா தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 1 லட்சத்தை அந்த ஒத்த கண்ணு கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன். இப்ப எப்படா தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறது? சும்மா புலம்பாதீங்க. அத 1 லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்ல. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. டேய், என்னடா அது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு? இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ் தெரியாதா? உங்க கூட பழகிறதுக்கே கேவலமா இருக்கு. தப்பா நினைக்காத.
கிட்ட பார்வை கண்ணாடி போட்டா எல்லா லாங்குவேஜும் தெரியும். அப்படியா? கொண்டாங்க. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாம் படிச்சிட்டியா? நான் படிச்சுட்டேன். வர்ற பார்ட்டி பெரிய மகான். ஆ? ஆமா. டேய், ஆ? இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே ஆ. இவ்வளவு பெரிய புள்ளி எல்லாம் உனக்கு எப்படா பழக்கம்? அதுக்கெல்லாம் முகராசி வேணும்னே. என்னது? பேஸ் அட்ராக்ஷன். டேய், உன் வாழ்க்கையிலேயே நீ பேச பத்தி பேசக்கூடாது. மகான் வந்துட்டாரு. என்ன வேன் சிகப்பு கோமணம் கட்டி இருக்கு? என்ன சாமி நீங்க என் காலில் விழுறீங்க? கொடுக்கிறவன் தெய்வம், வாங்குறவன் பக்தன். தெய்வத்தின் காலில் பக்தன் விழுவதுதானே முறை. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் பணம் கொடுக்கறது நீங்க தானே. மனுஷனால கேவலம் பணத்தை தான் தர முடியும், ஆனா தெய்வத்தினாலதான் வாழ்க்கையை தர முடியும். உங்களால தான் இந்த பக்தனுக்கு வாழ்க்கை, என்னால தான் என் சிஷ்யகோடிகளுக்கு வாழ்க்கை. தெய்வத்தின் காலில் விழுறது ஒண்ணும் தப்புல, எல்லாரும் வந்து ஆசீர்வாதம். ஏய் ஈஸ்வர், என்னடா இது? உங்க ரேஞ்ச் எங்கேயோ போச்சுனே. நான் எங்கேயோ போறது இருக்கட்டும், இந்த குனிஞ்சிருக்கிற ரிவர்ஸ் போக சொல்லு. அம்மா இப்படி அம்மா. Go back. வாங்கம்மா, வாங்க வாங்க. சாமி இந்தாங்க சாமி. சிஷ்யகோடிகளா, தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துங்க. அம்பானிக்கா. ஓ பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங்க? மாலையெல்லாம் இப்ப எதுக்கு? உடம்பு வீக் ஆயிட்டா பரம்பரத்தான். நான் பலப்படுறது இருக்கட்டுங்க, நீங்க பாரு எலும்புக்கு கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கீங்க, நீங்க பலப்படுத்தி கூடாதா? அதுக்காக தானே சாமி உங்களை தேடி வந்திருக்காரு. டேய் எதுக்குடா, என்னடா ஒண்ணும் புரியல. போக போக புரியும்ண்ணே. வர 25 நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாமா? அதை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணாலும் வச்சுக்கங்க. நீங்க கொடுத்தாதானே நான் வச்சுக்க முடியும். எதை? அதான் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தபடி உங்க கிட்னியை கேட்க. என்னது கிட்னியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, இப்படி வா. என்ன அப்போ இங்கிலீஷ்ல படிச்சிட்டு ஓகே 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 இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொன்ன? நான் எங்க படிச்சேன்? ஆ. இங்கிலீஷ் எழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன். டேய் இது நல்லா இல்ல. உன் சண்டை அப்புறம் வச்சுக்க, மரியாதையா கிட்னியை தர போறியா இல்லையா? கையேடுறா. உன் ஒரு கிட்னி எப்படி ஃபால்ட் ஆச்சு, இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையறேன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா. ஏய், நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, உன் ஆட்டு ஆட்டிடுவாரு. பாரு, இது பட்ட மாதிரி இருக்கு, நீ நூல் மாதிரி இருக்கு, மேல பறக்க விட்டுருவேன்டா. நீ என்ன மிரட்டுற, உன்னை சாப்பிட்டுறேன். யாரு? ஏப்ப விட்டாலே நீ செத்து போயிருவ, நீ சாபம் விடுறியா? இன்னும் கொஞ்சம் மேல தூக்குன, இருக்கிற அந்த ஒரு கிட்னி கோழி குண்டாட்டு உருண்டு ஓடி போயிருண்டா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் விட்டுட்டேன்டா. என்ன சத்தம்? அந்த கொசுறு கிட்னி கொத்தமல்லி சட்னி ஆகிருச்சு.